வடலூரிலே வள்ளலார் பெருமகனார் பிறந்த பகுதியிலே வள்ளலார் பேரிலே ஒரு ஆராய்ச்சி மையத்தை நிறுவுவதாக தமிழ்நாடு அரசு வள்ளல் பெருமகனார் அங்கு அருப்பெருஞ்சோதியை நிறுவியுள்ள இடத்தில் அந்த இடத்தை கபலீகரம் செய்து தமிழர் மெய்யியலை அளிப்பதற்கான ஒரு திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இந்த திட்டத்தை இந்த தமிழர் மண்ணிலே யாரும் கோரிக்கையாக தமிழ்நாடு அரசிற்கு வைக்கவில்லை. ஆனால் இந்த மண்ணிலே சனாதனத்தை எதிர்த்த ஒரு மாபெரும் எங்களுடைய சித்தராக போற்றப்படக்கூடிய வள்ளல் பெருமகனாரின் சிந்தனைகளை நீக்கற செய்து இந்த மண்ணில் ஆரிய சனாதனத்தை மறைமுகமாக வேரூன்ற செய்வதற்காக இந்த ஸ்டாலின் அரசு தங்களை பிஜேபிக்கு மாற்றாக கூறிக்கொள்கிற இந்த ஸ்டாலின் அரசு இன்றைக்கு வள்ளல் பெருமகனாரின் வடலூரிலே இந்த ஆராய்ச்சி மையத்தை நிறுவுகிற வேலையை செய்து வருகிறது. இது எங்களுடைய தமிழர் மெய்யியலுக்கு எதிரானது. இது இந்த சனாதனத்திற்கு அடிபணிந்து போகக்கூடியது என்கிற வகையிலே நாங்கள் இதை எதிர்த்து இன்றைக்கு எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வடலூரிலே வைத்திருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள சைவ சமய பெரியோர்கள், தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய இருந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல இருந்த எங்களுடைய நாம் தமிழர் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு முழுவதும் கைது செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு கரூரிலே எங்களுடைய நாம் தமிழர் உறவுகள் வடலூர் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல இருந்த வகையில் எங்களுடைய கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு ஜனநாயக நாட்டிலே எங்களுடைய மெய்யியலை காப்பதற்காக நாங்கள் ஒரு போராட்டத்தை, அறவழி போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கும் போது காவல்துறையை வைத்து கைது செய்யும் இந்த ஸ்டாலினின் அரசின் நடவடிக்கை மிக கேவலமானது. கேட்டால் அவர்கள் சொல்லுகிற காரணம் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதே தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கிறது. சட்டம் காலை 12 மணிக்கு மதியம் திறந்து இரவு 10 மணி வரை தான் மதுபான கடை திறக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் விடிய விடிய இந்த ஸ்டாலின் அரசிலே விடிய விடிய மதுபான விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. கரூர் மாவட்டம் முழுவதும் எங்குமே நீக்கமர கஞ்சா விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுக்க இயலாத காவல்துறை, எடுக்க இயலாத இந்த கையாளாத ஸ்டாலின் அரசு, இந்த தேர்தல் ஆணையம் ஒரு மக்கள் நல விஷயத்திலே ஒரு சைவ நெறியை காக்க, எங்களுடைய சித்தாந்தத்தை காக்க நாங்கள் அறவழியிலே போராடுகிற போராட்டத்தை தடுப்பது என்பது ஜனநாயக படுகொலை. இந்த ஸ்டாலின் அரசு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய வள்ளலார் பெருமகனாருடைய சாபத்தை பெற்று இந்த மண்ணிலே இந்த திராவிடமும் இந்த திராவிட மாடல் அரசும் வீழ்த்தப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.